அதுக்குன்னு 1 கிலோ சோயா வாங்கி டெய்லி சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்னா, சோயாபீன் சாப்பிட்டா கைனகோமாஸ்டியா வருமா? டிப்ரெஷன். உண்மையா பொய்யான்னு பார்த்துடலாமா? வெல்கம் டு அவர் சேனல். திஸ் டாக்டர் டிசோசா. ஏன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் சோயாபீன் சாப்பிட்டா ஆண்களுக்கு கைனகோமாஸ்டியா வரும், மார்பகங்கள் பெருசாகும் அப்படின்னா, அதில் ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன்ஸ்னு ஒன்று இருக்குது. லேடிஸ்க்கு அந்த ஈஸ்ட்ரஜன் தான் மார்பகங்கள் பெருசாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதே ஈஸ்ட்ரஜன் சோயாலே இருக்குல்ல, அப்போ அதை சாப்பிட்டா நமக்கு பெருசாயிருமா? அதுதான் கிடையாது. அதில் இருக்குது பிளான்ட் பேஸ்டு ஈஸ்ட்ரஜன், ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன். அது நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரஜனோட ரிசப்டார்ஸ், அதை எடுத்துக்கிற இடத்த எல்லாத்தையுமே பெருசாலாம் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சோயாவை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி ஒரு 100 கிராமோ 200 கிராமோ டெய்லியுமே சாப்பிட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் சம்டைம்ஸ் ப்ளோட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம். அதை தவிர்த்து பெருசாக எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவே 1 கிலோ 2 கிலோன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்போ கைனகோமாஸ்டியா வரும். புரிஞ்சுதா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அசில் ஹார்ட் பாய்.